السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நட்டுவாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று கொண்டிருக்கிறோம். புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இறுதி நாளில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு மிகவும் வேகமாக பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை இந்த வருடத்திலே நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த ரமலான் மாதம் நாம் எந்த அளவிற்கு அதை பயனுள்ளதாக அமைத்து கொண்டோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மீண்டும் ஒரு முறை மீள் பரிசீலனை செய்து இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களில் நாம் ரமலானை அடைகின்ற நேரத்தில் அதை மிகவும் பயனுள்ளதாக அமைத்துக் கொள்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த ரமலானிலே நமக்கு கிடைத்த மிக முக்கியமான ஒரு படிப்பினை தான் நாம் அல் குர்ஆனுடன் தொடர்புள்ளவர்களாக ரமலான் மாதத்திலே வாழ்ந்தோம். இந்த ரமலான் மாதத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் அல் குர்ஆனுடன் தொடர்பில் இருந்தோமோ அந்த தொடர்பை ரமலான் அல்லாத காலங்களிலும் நாங்கள் மிகவும் ஆர்வத்துடன் மிகவும் உறுதியுடன் வைத்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக நம் அனைவரிடமும் குர்ஆன் இருக்கிறது. ஆனால் இந்த குர்ஆனுடன் நாம் இருக்கிறோமா என்ற கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிறது. குர்ஆன் நம்முடன் இருந்தாலும் நாம் குர்ஆனுடன் இருக்கக்கூடிய தொடர்பை மிகவும் குறைவான அளவில் தான் ரமலான் அல்லாத காலங்களில் நாம் வைத்திருப்போம். பொதுவாக இந்த குர்ஆனை நாம் எந்த அடிப்படையில் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், வெறுமனே திலாவத்துக்குரியதாக ஒரு சில சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் மாத்திரம் பயன்படுத்தக்கூடியதாக, இந்த குர்ஆன் நமக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் மாத்திரம் அதை எடுத்துக்கொள்வதற்குரிய ஒரு கருவியாகத்தான் இந்த குர்ஆனை நாம் அமைத்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த குர்ஆன் என்றது சாதாரண ஒரு விஷயமா? ஏனைய சமுதாயங்களில் இடம் இருக்கக்கூடிய மத வேதங்கள் புத்தகங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த குர்ஆன் மிகப்பெரிய ஒரு சிகரத்தை அடைந்திருப்பதை நாம் அனைவரும் பார்க்க முடியும். இந்த குர்ஆனிலே எந்த ஒரு தவறும் இல்லாத நிலை இருக்கிறது. லா யஅதி இல் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி. இந்த குர்ஆன்ல முன்னும் பின்னும் எந்த ஒரு பாத்திலும் வராது என்று அல்லாஹ் சொல்றான். எந்த ஒரு பொய்யும் இல்லாத, எந்த ஒரு தவறும் இல்லாத, எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு குர்ஆனாக இருக்கிறது. இந்த குர்ஆனை பொறுத்தவரையில் இது முரண்பாடுக்கு அப்பாற்பட்ட ஒரு வேதமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா. இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் இதிலே பல முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். முரண்பாடு இல்லாத, முன்னுக்கு சொன்னதை பின்னுக்கு அதற்கு மாற்றமாக சொல்லாத ஒரு தெளிவான வேதமாக இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும்போது, இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லகும் தஅகிலூன், நாங்கள் இந்த குர்ஆனை தெளிவான அரபு மொழியில் அருளி இருக்கிறோம், நீங்கள் அதை விளங்கிக் கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக என்று அல்லாஹ் சொல்றார். பொதுவாக ஒரு வேத புத்தகத்தை பொறுத்தளவில் சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கு மாத்திரம் ஓதக்கூடிய அந்த வேதத்தை நினைவுபடுத்தக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அல் குர்ஆன் மாத்திரம்தான் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய எளிதான ஒரு வேதமாக நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுகள் தொங்குகின்றனவா? உங்களுடைய உள்ளம் பூட்டுகள் தொங்கப்பட்ட நிலையில், மூடப்பட்ட நிலையில் இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஅல் மின் முத்தக்கிர், இந்த குர்ஆனை விளங்குவதற்கு லேசாக்கி வைத்திருக்கிறோம், உங்களில் சிந்திப்பவர்கள் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். இப்போ சிந்தனையின் வாசலை திறக்கக்கூடிய ஒரு வேதமாக திருக்குர்ஆன் இருக்கிறது. இந்த திருக்குர்ஆனுக்கு நாங்கள் மறை என்று சொல்லக்கூடாது. மறைன்னா மறைச்சி வைக்கிறது, திருமறை என்று வைக்கக்கூடாது, கண்ணியமான மறைத்தல் என்று சொல்லக்கூடாது. குர்ஆனை எப்பொழுதுமே அது மக்களுக்கு நேர்வழியை திறந்து வைத்திருக்கிறது, வெளிப்படையானதாக வைத்திருக்கிறது, மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. சில புத்தகங்கள் வேதங்கள்
அந்த சம்பந்தப்பட்ட சமுதாயத்துக்கு மாத்திரம் அது வழிகாட்டக்கூடியதாக, அந்த மொழியை சார்ந்தவர்களுக்கு மட்டும் வழிகாட்டக்கூடியதாக அந்த மக்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் அல் குர்ஆனை பொறுத்தளவுல பலாகுன் லின்னாஸ், இந்த குர்ஆன் யாருக்கெல்லாம் சென்றடைய வேண்டுமோ அந்த அனைவருக்கு உரியதுதான் இந்த குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹுதல் லின்னாஸ் என்கிறான். இந்த குர்ஆன் மனிதர்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நேர்வழியும் எப்படி இருக்கும் என்று சொன்னா பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழி தெளிவானதாக இருக்கும். சும்மா சடங்கு சம்பிரதாயம் கோணல் மாணல் அதை சொல்லக்கூடியது சுத்தி வளர்ச்சி இப்படியெல்லாம் சொல்லாது. கட் அண்ட் ரைட்டா சொல்லும், தெளிவானதாக சொல்லும். இதுதான் சத்தியம், இதுதான் அசத்தியம் என்று அல் ஃபுர்கானாக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய ஒரு நூலாக அல் குர்ஆன் இருப்பதை அல்லாஹ் சொல்கிறார். அது மாத்திரமல்லாமல் இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி அக்வம், இந்த குர்ஆன் என்பது மக்களுக்கு மிகவும் தெளிவானதற்கு வழிகாட்டக்கூடியது. நேரான பாதையை மட்டும்தான் காட்டும், வளைவு நெளிவு இல்லாமல் நேரான பாதையை காட்டக்கூடிய ஒரு குர்ஆனாக இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா. இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியானுக்கு அருளினான். அவன் தூய்மையானவன், அவன் புகழுக்குரியவன். இந்த குர்ஆன் எந்த ஒரு குறையும் இல்லாத வளைவும் இல்லாத குர்ஆனாக இருக்கிறது என்று எவ்வளவு அம்சங்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த எல்லா கேட்டகரியை வச்சு பிற மதத்தினுடைய ஒரு வேத நூலை வச்சு நீங்க ஒப்பிட்டு பாருங்க, குர்ஆனுடைய இடத்துல வந்து நிக்குமா? அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பொக்கிஷத்தை நாங்க கையில வச்சிருக்கிறோம். அந்த மகத்தான பொக்கிஷம் அருளப்பட்ட மாதம் தான் ரமலான். சாதாரணமாக நீங்க ரமலானை எடுக்கக்கூடாது. இந்த உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வேத நூல் இருக்கும் என்று சொன்னா இந்த குர்ஆன் மட்டும்தான். அல்லாஹ் தஆலா பல சமூகங்களுக்கு பல வேதங்களை கொடுத்தான். அந்த வேதங்கள் எதுவுமே இந்த சமூகத்தில் தற்போது இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு பிறகு அந்த சமுதாயத்தவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களிடம் கொஞ்சம் நஞ்சம் வைத்திருக்கக்கூடிய வேதத்தை கூட மாற்றி அமைத்து விட்டார்கள். உலகம் முழுவதும் கியாமத் வரைக்கும் மேலோங்கக்கூடிய ஒரு தீனாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை வைத்திருக்கும் பொழுது நாங்கள் எந்த அளவுக்கு தொடர்பில் இருக்கிறோம், குர்ஆனை நாங்கள் எந்த அளவுக்கு வச்சிருக்கோம் என்று சொன்னா, ரமலான் அல்லாத காலங்களில் பெரும்பாலும் நம்மள யாரு குர்ஆன் ஓதுவாங்க? வயசானவங்க தான் ஓதுவாங்க, முதியவர்கள் ஓதுவாங்க. கொஞ்சம் நேரம் கிடைக்கும், அவங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்கும். அப்போ அவங்க குர்ஆன் எடுத்து தமாம் செய்த வேலையை செய்வாங்க. அதே போன்று நம்முடைய சமுதாயத்தில் என்ன செய்வார்கள்? இந்த ரமலான் மாதத்தில் ஓதக்கூடியவர்களாக சில இளைஞர்களும் யோதிகளும் இருப்பார்கள். குர்ஆன ரமலான்ல எப்படியாவது தமாம் பண்ணி முடிக்கணும் என்று ஒரு டார்கெட்டை வச்சு மெச் அடிப்பார்கள். அந்த டார்கெட் வச்சு அடிக்கிற ஒரு மெச் மாதிரி, T20 டூர்னமெண்ட் மாதிரி. அது எப்படியாவது ரமலானுக்குள்ள முடிச்சிடணும். இப்படியா குர்ஆன் ஓதணும்? குர்ஆன் ஓதுறது ஒவ்வொரு ஆயத்தாக விளங்கி விளங்கி அந்த அர்த்தத்தை நடைமுறைப்படுத்துறதுக்குரிய சிந்தனையில் அந்த சிந்திச்சு குர்ஆனை நாங்கள் ஓதணுமே தவிர இது எப்படியாவது கவர் பண்ணிடணும். கவர் பண்ணுறதுக்காக ரமலான் மாதத்தில் குர்ஆன் ஓதுறவங்க கூட ஃப்ரெஷ்ஷாக குர்ஆனை அலிஃப் அல்ஹம்துலிருந்து ஆரம்பித்து அலிஃப் லாம்லேருந்து ஆரம்பித்து போவாங்க. ஏற்கனவே ஓதிருப்பாங்க பாதி குர்ஆனை. அதை கூட இல்லை ரமலான்ல தனி பிரத்யேகமாக ஓதணும் என்று சொல்லி இப்படி பலவிதமான, அதுவும் ரமலான் ஓதுவதையும் ஒரு சடங்காக அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தை பார்க்கிறோம். ரமலான் அல்லாத காலங்களில் ஒரு இளைஞனோ யுவதியோ குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிச்சுன்னு வைங்க, தர்ஜுமாவை பார்க்க ஆரம்பிச்சுன்னு வைங்க, அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஆவி போல தர்ஜுமாலாம் பார்க்குறான், படிக்கிறான், திருந்திட்டான் போல, என்ன இது நடக்குது, என்ன ஆச்சரியமாக இதை யாரோ பிரெயின் வாஷ் பண்ணிருக்கிறான் போலட்டு நக்கல் நையாண்டியாக பேசுறாங்க. குர்ஆனோடு தொடர்பில் உள்ளவர்கள் சட்டதிட்டங்களை கடைபிடிக்கணும் என்று வீட்டில் பிடிவாதமாக பேசுறவங்க எல்லாத்தையும் பார்த்து அவர்களை வந்து கேலி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த கேலி செய்யறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? குர்ஆனை வந்து யாராவது மண்டையை போட்டால் மட்டும் தான் எடுப்பாங்க. யாசின் குர்ஆனை மனப்பாடத்தில் வச்சிருப்பாங்க. யாசின் குர்ஆன் இலக்கியம்னா ஃபாஸ்டா ஓதுவாங்க. வேற சூறாக்கள் தெரியுமா? தெரியல. வேற கருத்துக்கள் குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்களுக்கு விளக்கங்கள் தெரியுமா? தெரியல. குர்ஆன் உள்ளப்பட்ட சபபுன் நுசூல்கள் தெரியுமா? தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில குர்ஆன் ஒரு சடங்கு சம்பிரதாய பொருளாக வைத்திருக்கிறார்கள். விதத்துகளுக்கும் அனாச்சாரங்களுக்கும் உரிய ஒரு பொருளாக மாற்றி விட்டாங்க. இது பொதுமக்களுடைய நிலை வைங்க. ஆலிம்களுடைய உலமாக்களுடைய நிலை என்ன? குர்ஆனை ஓதுவது மாத்திரம் அல்லாமல் விளங்கி பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுமா இல்லையா? அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா குர்ஆனை உழு இல்லாமல் தொட வேண்டாம் என்றுவாங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சம் ஓத நினைக்கிறவங்க கூட குர்ஆனோட தொடர்புல இல்லாம மாறுறாங்க. மாதவிடாய் பெண்களும் குர்ஆனை தொடக்கூடாது, ஓதக்கூடாது, அல்லாஹ் தஆலா தடை செய்திருக்கிறார் சொல்லுவாங்க. என்ன தடை செஞ்சிருக்கிறார்? குர்ஆன் வசனம் இருக்குதா? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், தூய்மையானவர்களை தவிர அது யாரும் தொடமாட்டார்கள். அல்லாஹ் அந்த தூய்மையானவர்கள் என்று லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை வானவர்கள் தொடமாட்டார் என்று சொன்னதை எடுத்துக்காட்டி சமுதாயத்தில் உள்ளவங்க உழு இல்லாம குர்ஆனை தொற்றாதீங்க என்று குர்ஆனை விட்டு சமுதாயத்தை தூரமாக்குறாங்க. ஒருத்தன் சரி நான் உழு எடுத்து குர்ஆன் மொழிபெயர்ப்பு பார்க்கலாமான்னு கேட்டா நீங்க மொழிபெயர்ப்பு பார்த்தா உங்களோட தலை குழம்பிடும், நிறைய பேர் வழி கெட்டு போயிருவீங்க, குர்ஆனை நிறைய பேர் வழி கெடுக்கும் என்கிறார்கள் உலமாக்கள்.
சொல்லி குர்ஆனை நீங்கள் படிப்பதாக இருந்தால் 64 கலைகளை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நஹ்வு தெரிந்திருக்க வேண்டும், சர்ஃப் தெரிந்திருக்க வேண்டும், லுகத் தெரிந்திருக்க வேண்டும், தஃசீர் தெரிந்திருக்க வேண்டும், அது தெரிந்திருக்க வேண்டும், இது தெரிந்திருக்க வேண்டும். அவனுக்கே தெரியாது. சொல்ற ஆலிம் யாருக்காவது இந்த 64 கலையும் தெரியுமான்னு கேட்டு பாருங்க, ஒருத்தருக்கும் தெரியாது. அப்ப யாருக்கு தான் குர்ஆன் விளங்கும்? ஒருத்தருக்கும் விளங்காம போயிடும். குர்ஆன் விளங்காது என்று அல்லாஹ் சிந்திக்க சொல்லி வாசலை திறக்கக்கூடிய குர்ஆனை விளங்காது என்று சமுதாயத்துக்கு குர்ஆனை விட்டு தூரமாக்கி குர்ஆனை மூடி வைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார்கள். இந்த மாதிரி தான் நாங்கள் ரமலான் அல்லாத காலங்களில் குர்ஆனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம, அதாவது உயர்ந்த இடத்துல அல்மாரிக்கு மேலே வில்வட் கவர் போட்டு வைக்கிறது சொல்லல. குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய சரியான மதிப்பு, சரியான அந்தஸ்து, சரியான கௌரவம், அந்த குர்ஆன் படி நம்முடைய வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்துவது போன்ற அம்சங்களை நாங்கள் நிலைநாட்டாமல் குர்ஆனுக்குரிய மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்திட்டோம் என்று சொன்னால் நாங்கள் குர்ஆனை கண்ணியப்படுத்தியவர்களாக ஆக மாட்டோம். ஏனென்றால் இந்த குர்ஆன் மகத்துவத்தை நீங்கள் சரியாக உணர வேண்டும். மகத்துவத்தை சரியாக உணர்ந்துதான் அந்த குர்ஆனுக்குரிய கண்ணியத்தை ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் சரிசமமான அந்தஸ்தில் நீங்கள் கொடுக்க வேண்டும். காரணம், அல் குர்ஆன் என்பது ஒரு சாதாரண நிலையில் உள்ள ஒன்று அல்ல. அல் குர்ஆன் சிறப்பம்சங்கள் என்னென்ன இருக்கிறது என்றதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் இப்போ பட்டியல் போடுறேன். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யத்லூனல் கிதாபல்லாஹி வ அகாமுஸ் ஸலாத்த, யார் குர்ஆனை ஓதி படித்து, யத்லூனடா படித்து, வ அகாமுஸ் ஸலாத்த தொழுகையை நிலைநாட்டி, வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரம் வ அலானியா, நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றை வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் யார் செலவழிக்கிறார்களோ, யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், அவர்கள் நஷ்டமடையாத ஒரு வியாபாரத்தை எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான். வியாபாரம் பண்ண நினைக்கிறீங்க தானே? எல்லாரும் பெட்டாக்கு போனால் பிஸ்னஸ் பண்ணணும், ஹோல்சேல் பண்ணணும், ரிட்டேல் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அந்த ஐட்டத்தை கொடுக்கணும், எப்படியாவது மெச்சோண்டு அடித்து லாபத்தை எடுக்கணும் என்று எல்லாரும் யோசிக்கிறோமா இல்லையா? அந்த யோசிக்கிறவங்க நஷ்டமடையாத ஒரு வியாபாரத்தை தானே யோசிக்கிறீங்க. இதோ அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நஷ்டமே இல்லாத வியாபாரம் ஒன்று நான் சொல்றேன். என்ன வியாபாரம்? குர்ஆனை படிங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுல தர்மம் கொடுங்க. 3 அம்சம் சேர்ந்து வருது. குர்ஆனை படித்து விளங்கி அதை வாழ்க்கையில பின்பற்றுறது, தொழுகையை நிலைநாட்டுறது, தர்மம் பண்றது என்ற 3 காரியங்களை நீங்கள் பேணுதலாக செய்து வருவீர்களே, ஆனால் நீங்கள் நஷ்டமடையாத ஒரு வியாபாரத்தை செய்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுக்கு கொடுக்கிற மதிப்பை பாருங்க, எப்படி மதிப்பு கொடுக்குறாங்க என்று. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஐயுக்கும் யுஹிப்பு ஐ யஅது குல்ல யௌமின் இலா புத்ஹான அவ் இலல் அகீகி, நீங்கள் புத்ஹான் என்ற இடத்துக்கு அல்லது ஹகீக் என்ற இடத்துக்கு ஒவ்வொரு நாளையும் காலையில் சென்று ஃபயாத்திய மின்ஹு பினாக்கத்தைனி கௌமாவைனி ஃபீ கைரி இஸ்மின் வலா கத்இ ரஹிமின், உறவுகளை துண்டிக்காமல் எந்த பாவமும் செய்யாமல் 2 கணம் நிரம்பிய பெண் ஒட்டகங்களை புத்ஹான் என்ற இடத்தில் அல்லது ஹகீகி என்ற இடத்தில் போய் பெற்றுக்கொள்வதற்கு உங்களை யார் விருப்பப்படுவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. புத்ஹான் என்றால் ஒட்டகங்கள் நல்ல சிறப்பான வசதியான ஒரு கொளுத்த பெருத்த ஒட்டகங்கள் இருக்கக்கூடிய இடம். அகீக் என்ற இடமும் அது போன்ற ஒரு இடம். அந்த இடத்துக்கு டெய்லி காலையில போய் 2 பெண் ஒட்டகங்களை பால் கூட கொடுக்கும். அந்த பெண் ஒட்டகங்கள் கொளுத்து பெருத்த ஒட்டகங்களை பெற்று வருவதற்கு யார் விரும்புவீர்கள் என்று கேட்டோன்னே, ஆனா கண்டிஷன் ஒன்று இருக்குது, கைரி இஸ்மின், பாவம் செய்யாமல், வலா கத்இ ரஹிமின், உங்களுடைய உறவுகளை துண்டித்துக் கொள்ளாமல். இந்த 2 வேலை செஞ்சீங்கன்னா இந்த நன்மை கிடைக்காது. இந்த 2ம் இல்லாமல் ஒட்டகத்தை யார் பெற்றுக்கொள்ள விரும்புங்க கேட்டோன்னே சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹி நுஹிப்பு தாலிக, நாங்க அதை விரும்புவோம். யார் விரும்பாம இருப்பாங்க? 2 பெண் ஒட்டகம் என்றால் சாதாரண விஷயமா நீங்க நினைக்கிறீங்களா? அது சாதாரண ஒரு பொருள் நினைக்கிறீங்களா? அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் இந்த பெண் ஒட்டகங்களை ஊமையா சொல்றாங்கன்னு சொன்னா அது மிகவும் சிறந்த செல்வமாக இருந்தது. இன்று வீடு, காரு, பங்களாவை விட அந்த காலத்துல சிவப்பு ஒட்டகங்கள், பெண் ஒட்டகங்கள், கொளுத்த ஒட்டகங்கள் என்று வருகின்ற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வமாக அது இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த 2 பெண் ஒட்டகத்துல விளக்கம் என்ன தெரியுமா? அஃபலா யஅது அஹதுக்கும் இலல் மஸ்ஜிதி, உங்களில் யாராவது ஒருவர் மஸ்ஜிதுக்கு வந்து ஃபயஅலமு, அவர் அறிகிறார், கற்றுக்கொள்கிறார், அவு யக்ரஉ, அல்லது ஓதுகிறார், ஆயத்தைனி மின் கிதாபில்லாஹ் அஸ்ஸ வஜல், மகத்துவமும் மாண்பும் நிறைந்த இறைவனுடைய குர்ஆனில் இருந்து 2 வசனங்களை ஓதுகிறார் அல்லது கற்றுக்கொள்கிறார். இப்படி கற்றுக்கொண்டால் ஹைருல் லஹு மினன் நாக்கத்தைனி வ ஸலாசுன் ஹைருல் லஹு மின் ஸலாசின் வ அர்பஉன் ஹைருல் லஹு மின் அர்பஇன் வ மின் ஆதாதிஹின் மினல் இப்லி, அது 2 ஆயத்துகள் ஓதினா
2 ஒட்டகங்களை பெற்றுக்கொண்ட நன்மை. 3 ஆயத்து ஓதினீங்கன்னா 3 ஒட்டகம், 4 ஆயத்து ஓதினீங்கன்னா 4 ஒட்டகம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இந்த காலத்தில் ஒப்பிட்டு சொல்றதா இருந்தா நீங்க 1 ஆயத்து விளங்கினீங்களோ அல்லது ஓதினீங்கன்னு வைங்க, ஒரு பென்ஸ் காரு. 2 ஆயத்து ஓதினீங்களோ விளங்கினு வைங்க, 2 பென்ஸ் காரு என்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு புரியறதுக்காக ஒரு உவமையாக சொல்கிறார்கள். வெறும் 2 ஆயத்து விளங்குங்க அல்லது ஓதுங்க, ஓதுக விளங்குங்க, இந்த 2 செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மகத்தான பரிசு கிடைக்கும் என்று ரசூலா சொல்றாங்கன்னா குர்ஆனை எந்த அளவுக்கு பெருமதியா இருக்குதுன்னு பாருங்க. எத்தனை ஆயத்து இது குர்ஆன்ல? 6000 சொச்ச வசனங்கள் இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு நீங்க ஒரு தினசரி 50 வசனங்கள் எப்போ ஓதணும்? காலையில ஓதணும். எங்க ஓதணும்? பள்ளி வாசலுக்கு வந்து ஓதணும். வீட்டில் ஓதுறது தனி கணக்கு, அதுக்கு இதுல வந்து சேராது. பள்ளி வாசல்ல மெனக்கட்டு நீங்க சுபஹ் தொழுகைக்கு வந்து அந்த தொழுகையில நீங்க கலந்து குர்ஆன் 2 வசனங்களை ஓதி போனீங்கன்னு வைங்க, தினசரி 2 ஒட்டகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த அளவுக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப குர்ஆன்ட மகத்துவம் நமக்கு விளங்குகிறது. பல வேதங்களை வைத்திருப்பார்கள், அவங்களோட வேதங்களை பல வரிகளை வைத்திருப்பார்கள். அந்த வரிகளில் மந்திரங்கள், ஸ்லோகங்கள், உபனிஷத்துகள், வரலாறுகள் பலதும் இருக்கும், அல்லது உன்னத பாடல்கள் இருக்கும், அல்லது கீதங்கள் இருக்கும். இந்த எல்லாத்தையும் பாடினால் ஓதினால் எழுத்துக்கு 10 நன்மை எந்த வேதத்தையாவது சொல்லி இருக்கிறாங்களா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் மத குருமார்களை தவிர பாமரர்கள் அதை தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, படிக்கக்கூடாது என்றுவாங்க. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? எல்லாம் ஓது குர்ஆன். எந்த அளவுக்கு ஓதுன்னு சொன்னா, மன் கரா ஹர்ஃபம் மின் கிதாபில்லா, யார் ஒரு குர்ஆன்ல ஒரு ஹர்ஃபை ஓதுகிறாரோ ஃபலஹு பி ஹஸனத்துன் வல் ஹஸனத்து பி அஸ்ரி அம்சாலிஹா, அவருக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை என்பது 1க்கு 10 மாறும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் என்று நீங்கள் ஓதிவிட்டால் அது ஒரு ஹர்ஃப் என்று நான் சொல்லவில்லை. வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். நீங்க அலிஃப் ஓதினா ஒரு ஹர்ஃப், அப்ப 10 நன்மை. லாம் ஓதினா ஒரு ஹர்ஃப் 10 நன்மை. மீம் ஓதினா ஒரு ஹர்ஃப் 10 நன்மை. ஒரு சாதாரணமா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சூரத்துல் ஃபாத்தியாவை நீங்க ஓதி முடிச்சீங்கன்னா எத்தனை எழுத்துக்கள், எத்தனை நன்மைகள் சிந்தித்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வேதம் எங்கேயாவது சொல்லியிருக்குமா? உங்களோட வேதத்தை நீங்க ஓதினா நன்மை கிடைக்கும், ஸ்லோகங்களை வாசித்தால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், அது 1க்கு 10 கிடைக்கும், எங்கேயுமே சொல்லப்படவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மகத்தான நிலையில் இந்த குர்ஆனை சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த குர்ஆன்ல உள்ள விசேஷம் என்னன்னு பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 1452வது செய்தியா வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மா அதினல்லாஹு லிஷைஇன் மா அதின லிநபியின் யதகன்னா பில் குர்ஆன். அல்லாஹ் ரொம்ப விருப்பமா மகிழ்ச்சியா காது கொடுத்து கேட்கிற விஷயம் என்ன தெரியுமா? தன்னுடைய தூதர், தன்னுடைய நபி இந்த குர்ஆனை மா லிநபியின் யதகன்னா, ராகத்துடன், ஓசை நயத்துடன், அழகான குரலில் குர்ஆனை ஓதுவது, செய்மடுப்பது இருக்குதே, அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான காரியம். மிக விருப்பமாக அல்லாஹ் செய்மடுப்பான். தன்னுடைய நபி ஒருவர் ராகத்துடன் குர்ஆனை ஓதினால், தர்த்தீலாக குர்ஆனை ஓதினால், இசை நயத்துடன் குர்ஆனை ஓதினால் அது அல்லாஹ் செய்மடுப்பானா. நபிக்கு கொடுக்குற ஒரு அந்தஸ்து. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நபி குர்ஆனை ஓதும் போது அல்லாஹ் செய்மடுக்கிறான் என்றா, அல்லாஹ் தஆலா நாங்க குர்ஆன் ஓதும் போது செய்மடுக்க மாட்டானா? அந்த நபி தானே நமக்கு வழிகாட்டுறாங்க குர்ஆன் ஓதுங்கன்னு. நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை தர மாட்டானா? அல்லாஹ்வே காது கொடுத்து கேட்டு சந்தோஷப்படுறான்டா. அப்ப குர்ஆனை தர்த்தீலான முறையில், வரத்தில் குர்ஆன தர்த்தீலான முறையில் ஓதுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் முஸம்மில்ல. அப்ப குர்ஆனை நாங்க தர்த்தீலாக அந்த ஹர்ஃப்களை உச்சரிக்கிறது, அதுக்காக வேண்டி தஜ்வீத் என்ற பேர்ல நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. தஜ்வீத் என்ற பேர்ல பாமர மக்களுக்கு குர்ஆன் ஓத முடியாத மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. தர்த்தீல் என்னன்னு சொன்னா இந்த ஹர்ஃப்களை உச்சரிக்கிறது. இந்த ஏபிசி உச்சரிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. இப்ப ஏபிசி சொல்லி கொடுக்க மாட்டான், ஆ பா பா சா கா கா என்றான். இப்ப ஹர்ஃபை வந்து என்ன செய்யறான்? அந்த ப்ரொனவுன்சியேஷன் எடுத்து கொடுக்குறான். இப்ப ஏ ஃபோ ஆப்பிள் எல்லாம் சொல்லி கொடுக்கிறான், ஆ ஃபோ ஆப்பிள் என்றான், பா ஃபோ பெட் என்றான், கா ஃபோ கெட் என்றான். இப்படி சொல்லி கொடுக்குறானா? இந்த மாதிரி ஹர்ஃபை உச்சரிக்கிறது, அலிஃப் ஹா ஹா கா தோ என்ற அந்த வா, இந்த சத்தங்களை உச்சரிக்கிற மெத்தடை பார்த்துக்கொள்ளணும். சத்து மத்த பார்த்துக்கிறோம், உண்ணா செய்த விஷயங்கள் என்னன்றதை பார்த்துக்கொள்ளணும். இதை பார்த்து ஓதுறீங்கன்னா சரி. காரிகள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணி விட்டாங்கன்னா, குர்ஆன் வந்து ரொம்ப பெருசா ஓதுற ஒரு மெத்தடுக்கு கொண்டு வந்து சாதாரண ஒரு மூச்சில ஃபாத்தியா ஓதி முடிக்க வைப்பாங்க. ரசூல் அப்படி ஓதவே மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதினா ஆயத்தன் 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 ஆயத்தாயத்தாக ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன்
ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் ஆயத்தா ஓதுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க, மூச்சு ஒரே விஷயத்துல அல்லாஹ் பெரிய காரி நல்லா ஓதிட்டாரு, அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேட் கொடுக்குற மாதிரி ஆக்குவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன தர்த்தீலுக்கு ஒரு தஜ்வீதை சொல்லாங்க. என்ன தர்த்தீல்? அது அரபு மொழி, மக்கள் ஓதக்கூடிய ஒரு மொழி வழக்குல எழுத்துக்கான உச்சரிப்பு இருக்குது. அதை நீங்க கஷ்டம்னு நினைக்காதீங்க, அந்தந்த எழுத்துக்குரிய உச்சரிப்பு என்னன்னு பார்த்துக்கிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா சரி வரும். உச்சரிப்புகளுக்கு தமிழ் எடுத்துக்கொள்வோமே, தமிழ்ல கூட இந்த வாழைப்பழம் எப்படி உச்சரிப்பீங்க? வாழைப்பழம், பழம் நழுவி பாலில் விழுது, இப்படிதானே மௌலகரான உச்சரிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. சிங்களத்துல அந்த மாப்ரானா குரல் வச்சுப்பாங்க. தா தா, நீங்க பிரதான என்று சொல்றதா சும்மா சொல்லக்கூடாது, பிரதான இப்படிதான் சொல்லணும். பாண்டாகாரிக சும்மா பாண்டா படுவேன்னு சொல்லலாம், ஆனா பாண்டாகாரிக சொல்றதா பாண்டாகாரிக. அது வச்சிருக்கிறான் உச்சரிப்பு மெத்தடு. அது என்னன்னு பழகி கொண்டா அதை நாங்கள் வாசித்து செல்லலாம். அந்த முறை தான் குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா தஜ்வீத் முறையில் வச்சிருக்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்லாமல் இந்த குர்ஆனை நாங்கள் ஓதும் போது நமக்கு கிடைக்கிற மத்த பரிசு என்னன்னு சொன்னா, வானவர்கள் அந்த சபைக்கு வந்துருவாங்க. குர்ஆனை நீங்க ஓதினீங்க வைங்க, எங்க ஓதினாலும் மலக்குமார்கள் ஆஜராகிடுவாங்க. ஆஜராகிறது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய சக்கீனத்தை அவர்கள் இறக்கி விடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வமஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லா, ஒரு சமுதாயம் தன்னுடைய அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள்ல ஒரு பள்ளிவாசலில் ஒன்று கூடி யத்லூன கிதாபல்லாஹி, அல்லாஹ்வின் வசனங்களை வேத வசனங்களை ஓதிய நிலையில் வயததாரசூனஹு, அந்த வேதத்தை படித்து கொடுத்து கொண்டு இருந்தார். வேதத்தை ஓதவும் வேணும், படிச்சு கொடுத்து கொண்டு இருக்கணும். வெறுமனே கிராக் மட்டும் இல்லை, அந்த பாடம் தரிசு நடக்கணும். தரிசனம் நடக்கும் என்று சொன்னால் பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு ஒருவர் குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள் என்று சொன்னால் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மத்தியிலே அல்லாஹ்வின் அமைதி இறங்கிவிடும். வ ஹஸீதுஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வ ஹஃபத்துமுல் மலாயிகா, வானவர்கள் அவர்களை அரவணைத்துக் கொள்வார்கள். வ ஸக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு வ மன் பத்தஹ பிஹி இல்முஹு லம் யஸ்ரி பிஹி, அல்லாஹ் தஆலா தன்னிடம் உள்ளவர்களிடம், உயர்ந்த கூட்டத்தாரான வானவர்களிடம் அந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ் நினைவுபடுத்தி பெருமையாக பேசிக்கொள்வான் என்ற செய்தியை நாங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல 5231வது செய்தியா பார்க்கிறோம். நாங்கள் குர்ஆன் ஓதினா அல்லாஹ்வோட அமைதி இறங்கும். அது தேவைதான் எங்களுக்கு. அமைதி ஆறுதல் சக்கீனத் ஒன்று இருக்குது. இந்த சக்கீனத் தேவை. அமைதி ஆறுதல், மன நிம்மதி, மன உளைச்சலும், நிறைய பேருக்கு டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ல தான் நிறைய பேர் இருக்கிறோம். நமக்கெல்லாம் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் இல்லைன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. நீங்க கண்ணாடியை பார்த்து 2-3 தடவை அல்லது ஒரு நாளைக்கு 10 தடவை தலைமுடிய வார ஆரம்பிச்சுன்னு வைங்க, ஒரு விதமான எஃபெக்ட் ஆனது. ஓவரா கண்ணாடியை பார்த்து முடிய வார ஆரம்பிச்சாலும் ஒரு விதமான எஃபெக்ட் ஆனது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, மன உளவியல் ரீதியான தாக்கங்களுக்கு உள்ளாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது இந்த சமூகத்தில் வைக்கிற அந்த ரஷ்டான வாழ்க்கை, வேகமான வாழ்க்கை, மக்கள் கிட்ட யாருக்கிட்ட நேர்மை இல்லை, சொல்லுல உண்மை இல்லை, அதனால ஒரு விதமான விரக்தி, இதெல்லாம் எங்களுக்கு சைக்காலஜிக்கலி எஃபெக்ட் ஆகும். அதை இல்லாமக்கிறதுக்கு என்ன வழி? குர்ஆன் அதிகமாக ஓதணும். அல்லாஹ் அமைதி இறங்கி கொண்டே இருக்கும். அந்த அமைதி இறங்கினா மனசுக்கு அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், செல்ஃப் ரிலாக்ஸேஷன். அல்லாஹ் தஆலா தர அமைதி என்ன, அது உண்மையான அமைதியாக இருக்கும். அதற்கு நாங்கள் குர்ஆன் என்ன செய்யணும், ஓதிக்கொண்டிருக்கணும் என்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு மனிதர் கான ரஜுலு யக்ரவு சூரத்துல் கஹ்ஃபி வ இன்தஹு ஃபரஸுன், ஒரு மனிதன் தன்னிடம் ஒரு குதிரை இருக்கும் நிலையில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொண்டு இருந்தார். மர்பூத்துன், அந்த குதிரையை கட்டி தான் வச்சிருந்தார். பி ஷத்தைனி ஃபதஹஸ்ஸதுஹு ஸஹாபத்தும் ஃபஜஅலத் ததூரு வ ததுனு, அவருடைய இவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார், கட்டி வச்சு அந்த குதிரையை ஒரு சைடுல வச்சிருந்தார். ஆனா இவர் குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் போது ஒரு மேகம் அவருடைய வீட்டு முகடின் மீது, அப்படியே இவர் குர்ஆன் ஓத ஓத வீட்டு முகடை நெருங்கிக் கொண்டே வந்து கொண்டிருந்தது. வஜஅலல் ஃபர்சுஹு யன்ஃபிரு மின்ஹா, அந்த முகட்டின் மேலே ஒரு மேக கூட்டம் போல வந்து இறங்குற நேரத்தில் குதிரை அதை பார்த்து மிரள ஆரம்பித்து விட்டது, தடுமாற ஆரம்பித்து விட்டது. ஃபலம்மா அஸ்பஹ, அவர் என்ன செய்யறாரு, ராவுல ஓதுறாரு, இந்த விஷயத்தை பார்த்து ஓதுறாரு, சத்தம் கேட்குது. வெளியே வந்து பார்த்தா அந்த மேகம் இல்லாம போகுது. திரும்ப உள்ள போயிருந்தா திரும்ப வந்து மேகம் வந்து நிக்குது. இதை பார்த்து அவர் சுபவுடைய நேரத்தில் ரசூலாவிடம் வந்து ரசூலாக்கு இதை பத்தி அவர் விளங்கப்படுத்துறார். அப்ப ரசூலா சொல்றாங்க, தில்க சகீனத்து தனஸலத்தில் குர்ஆன், இது அல்லாஹ்வுக்காக நீங்க குர்ஆன் ஓதுனீங்களே, அதற்காக அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட அல்லாஹ்வின் அமைதி எங்கட கூரைக்கு மேலேயும் வரும். இப்ப நீங்க நினைக்க வேணாம், ஃப்ளட் வீட்டில் இருக்கிறவங்க கூரைக்கு எப்படி சக்கீனத்தை இறங்க வேண்டும், அது அல்லாஹ் இறக்குற மாதிரி இறக்குவான்.
கூரைக்கு மேலே வந்து பிசிக்கலாக இறக்கணும்ன்றது இல்லை. அல்லாஹ் எப்படி இறக்கணுமோ மாடி வீடுகளில் உள்ள வேண்ட கூரைக்கு அல்லாஹ் இறக்குவான். ஏதாவது ஒரு ஃப்ளோர் ஒன்று கான்கிரீட் ஃப்ளோர் ஒன்று இருக்கிறதால செய்யும். சக்கீனத் என்ன பிடிக்கிற ஒரு ஐட்டம் உண்டா? இல்லையே. மேகம் ஊமையாக சொல்லப்பட்டன்னு அர்த்தம். அது மேகத்தை நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே போகும்போது பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அந்த சக்கீனத்தை கொண்டாந்து அல்லாஹ் தஆலா நமக்கு இறக்கி விடுவான் என்றதை நாங்கள் பார்க்குறோம். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 1458வது செய்தியாக வருது. இது மாத்திரமல்ல, எவ்வளோ மகத்துவம் என்று பாருங்க. மஸலுல்லதி யக்ரவுல் குர்ஆன், யார் குர்ஆனை ஓதுவார்களோ ஹாஃபிலாக மரணம் செய்த நிலையில். குர்ஆனை மரணம் செய்வது என்பது ஒரு மகத்தான விஷயம் தான், சாதாரண விஷயம் இல்லை. மரணம் செஞ்சு ஹிஃபுல்ல யார் குர்ஆனை ஓதுவாங்களோ மஅஸ்ஸபரத்தில் கிராமில் பரரா, அவர் மகத்துவம் நிறைந்த கண்ணியமான உயர்வான வானவர்களுடன் இருப்பார். வானவர்களோடு கூட்டு சேர்ற அளவுக்கு அந்த தகுதி கிடைக்கிறது. யாருக்கு? குர்ஆனை ஹிஃபுல்ல ஓதுறவங்களுக்கு. சாதாரணமாக நீங்கள் அதாவது ஹாஃபில் எல்லாம் மலக்கடி நினைச்சிடக்கூடாது. அந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பானா. வானவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை கொடுக்குற மாதிரி அந்த வானவர்களோடு கூட்டு சேர்ந்து தோழமை வைக்கக்கூடிய அளவுக்கு அந்தஸ்தை குர்ஆனை ஹிஃபுல்ல யார் ஓதுவாங்களோ அவர்களுக்கு கொடுப்பான். மஸலுல்லதி யக்ரவு வஹுவ யதஆஹதுஹு, ஒருவர் குர்ஆனை திணறி திணறி கஷ்டப்பட்டு முயற்சி செய்து ஓதுவாரே ஆனால் வஹுவ அலைஹி, அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் ஓதுறதுக்காக வேண்டி 2 மடங்கு கூலியை அல்லாஹ் வழங்குவான் என்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது புகாரில 4937வது செய்தியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த குர்ஆனுக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்கிறத இந்த செய்திகள்ல இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்றோம். இன்னும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், என்ன சொல்றாங்க? மஸலுல்லதி யக்ரவுல் குர்ஆன், இந்த குர்ஆனை ஓதுறவருக்கு உதாரணம் என்னன்னு சொன்னா, கல் உத்ருஜிதி தஅமுஹா தய்யிபுன் வ ரீஹுஹா தய்யிபுன், அவர் எலுமிச்சை பழத்துக்கு ஒப்பானவர். தஅமுஹா தய்யிபுன், எலுமிச்சை பழத்தின் சுவையும் நன்றாக இருக்கும். வ ரீஹுஹா தய்யிபுன், அதனுடைய வாசமும் நன்றாக இருக்கும். குர்ஆனை விளங்கி ஒருத்தர் ஓதுறார் என்று வைங்க, அவர் எலுமிச்சை பழத்துக்கு ஒப்பானவர், அதுல சுவையும் நல்லது வாசனையும் நல்லது என்றாங்க. வல்லதி லா யக்ரவுல் குர்ஆன கத்தம்ரதி, ஒருத்தர் நல்லவரா இருக்கிறார், ஆனால் குர்ஆன் ஓதுற பழக்கம் அவர்கிட்ட இல்லை. அவருக்கு என்ன உதாரணம்? அவர் பேரிச்சம்பழத்தை போன்றவர். தஅமுஹா தய்யிபுன், அதனுடைய சுவை நல்லம். வலா ரீஹலஹா, ஆனால் அதுக்கு வாசம் இருக்காது. குர்ஆன் ஓதுறவங்க எலுமிச்சை பழம் வாசமும் இருக்கும் சுவையும் இருக்கும். நல்ல மனுஷனா இருந்தும் குர்ஆன் ஒருத்தர் ஓதாம இருந்தாருன்னு வைங்க, அவருக்கு சுவை தான் இருக்குமே தவிர வாசம் அடிக்குமா? அடிக்காது. அதாவது அவர் மக்கள் மத்தியில சென்ட் அடிக்காத ஒரு மனுஷனா இருப்பாரு. நல்லவர் தான், ஆனா சென்ட்ல பர்ஃபியூம் இல்ல. சில நேரம் இப்படியே போன என்ன நடக்கும்? துருவாடை வெளியே வர ஆரம்பித்து விடலாம் என்றது இந்த ஊமையிலிருந்து விளங்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ மஸலுல் ஃபாஜிர் அல்லதி யக்ரவுல் குர்ஆன, ஒருத்தன் பாவியா இருக்கிறான், குர்ஆன் ஓதுறான். அவன் ரொம்ப பாவியான மனுஷன், ஆனா டைமுக்கு என்ன செய்வான்? குர்ஆனை மட்டும் ஓதிக்கொள்வான். கமஸலில் ரைஹானதி, அவர் துளசி செடியின் நிலைக்கு ஒப்பானவர். துளசி செடியின் நிலை என்னவாக இருக்கிறது? ரீஹுவா தய்யிபுன், அதோட வாசம் நல்லா இருக்கும். வ தஅமுஹா முர்ருன், ஆனால் அதனுடைய சுவை இருக்கிறதே அது கசப்பானது. துளசி செடியில வாசம் தான் இருக்கும், ஆனா சுவை கசப்பானது. இவன் கெட்டவன் என்றதுனால, உள்ளம் நல்ல இல்லைன்றதுனால அவனுக்கு கசப்பான ஒரு மனிதனாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா குர்ஆனை ஓதுறதுனால கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் சென்ட் அடிச்சவன் போல, அவங்கிட்ட வாசம் வீசும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றதை பார்க்கிறோம். அதே போன்று வ மஸலுல் ஃபாஜிர் அல்லதி லா யக்ரவுல் குர்ஆன, ஒருவன் ஃபாஜிராக இருக்கிறான் ஆனா குர்ஆனை ஓதவே இல்லை. கமஸலில் ஹன்னலதி தஅமுஹா முர்ருன் வலா ரீஹலஹா, அவன் குமட்டிக்காயின் நிலைக்கு ஒப்பானவன், அதுக்கு வாசமும் இல்லை அதனுடைய சுவையும் கசப்பானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குர்ஆனை ஓதுற நல்ல மனிதனுக்கும் கெட்ட மனிதனுக்கும் உதாரணம் சொல்றாங்க. குர்ஆன் ஓதுற நல்ல மனிதன் எப்படி, குர்ஆன் ஓதாத நல்ல மனிதன் எப்படி, குர்ஆனை ஓதுற கெட்ட மனிதன் எப்படி, குர்ஆனை ஓதாத கெட்ட மனிதன் எப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணங்களை சொல்றாங்கன்னா, நாங்க எப்படி இருக்கணும்? நாங்க குர்ஆனை ஓதி வாசமும் வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்துக்கு ஒப்பானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ஹஸத இல்லா அலல் இஸ்னத்தைன், 2 பேர்ட்ட விஷயத்துல தவிர நீங்க பொறாமையே படவான வாழ்க்கையில. இந்த பொறாமைன்றது ஒரு மனநோய் தான். அது பொறாமை வந்துச்சுன்னா நிம்மதியா வாழ கிடைக்காது. எனவே ஆண்ட விஷயத்துல பொறாமைப்பட்டுறாதீங்க. ஒருத்தன் நல்லா இருக்கிறானா அல்ஹம்துலில்லாஹ்ங்க, நான் எங்ககிட்ட கையேந்தி வர மாட்டானே, அந்த அளவுக்கு நமக்கு நிம்மதி தானே. அண்டை வீட்டாரில் ஒருத்தர் இருக்கிறான்,
திடீரென்று முன்னேறி கொண்டு போறான். இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு போறாம, நாங்களும் இருக்கிற உலகம் நமக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது, முட்டாள் பயல் வந்து ரொம்ப வியாபாரத்தில் முன்னேறி கொண்டு போறான்னு பொறாம லைட்டா வரும். அப்போ பொறாம தானேன்னு பேசிக்கொள்ளக்கூடாது. என்ன செய்யணும்? நல்ல விஷயம் நல்லா இருக்கட்டும், எங்க கிட்ட வந்து இரவலுக்கு சாமனம் கேட்காம சரி இருப்பான் தானே, அப்படியாவது மனசை நினைச்சு சரி செஞ்சு கொள்ளணுமா இல்லையா? சரி செய்து கொள்ள வேண்டும். பொறாமன்றது கிடையாது. ஆனா ரெண்டு விஷயத்துல, ஒன்று ரஜுலுன் ஆத்தா உல்லாஹுல் கிதாப, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வேத ஞானத்தை வழங்கி இருக்கிறான். வகாம பிஹி ஆனா அல்லைலி, அவர் அதை இரவின் ஓரங்களில் இருந்து ஓதி அதன் மூலம் செயல்படுகிறார், அமல் செய்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? அல்லாஹ் விரும்பினவனுக்கு தான் ஞானத்தை கொடுப்பான், வேதத்துல விளக்கத்தை கொடுப்பான். எல்லாருக்கும் வேதம் விளங்காதுடா, வாசிச்சா விளங்கும், வாசிக்கிற மனசு வராது, அதுல ஈடுபடுற மனசு வராது. ஈடுபடுற மனசோட விளக்கம் எல்லாம் யாருக்கு கிடைக்கும் என்றால், அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறானோ அவனுக்கு தான் கிடைக்கும். அவர் என்ன செய்கிறார்? இரவு முழுவதும் அந்த குர்ஆனை வைத்து நின்று வணங்கி அதை பயன்படுத்திக் கொள்கிறார். இவருடைய விஷயத்தில் நீங்க பொறாமப்படலாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். வரஜுலுன் ஆத்தா உல்லாஹு மாலன் ஃபௌவயத சத்தகு பிஹி ஆனா அல்லைலி வன்னஹார். அதே நேரத்தில் அல்லாஹ் ஒருத்தனுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? இரவு பகல் பாராமல், டே அண்ட் நைட் 24 hours வேலை என்ன? சத்தகு பிஹி, அந்த செல்வத்தை அவர் தர்மம் செய்து கொண்டிருப்பார். செல்வத்தை தர்மம் செய்யறத ஒருத்தர் இரவு பகல் பாராமல் செய்வார் என்றால் அவரை பார்த்து நீங்க பொறாமப்படுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் பொறாமப்பட சொல்றாங்க? காரணம், இந்த செல்வம் தர்மம் தான் மறுமையில் நமக்கு ஒளியாக வந்து ஆதாரமாக வந்து நம்மை தலை காக்கக்கூடிய, நரக விடுதலையை தரக்கூடிய ஒரு அம்சமாக மாறுகிறது. எனவே அதை வலியுறுத்தக்கூடிய விதத்தில் இந்த செய்தியை சொல்றது பார்க்கிறோம். இது புகாரில 5025வது செய்தியா பார்க்கிறோம். இந்த குர்ஆனை நாங்கள் அழகான முறையில் ஓதி தினசரி அந்த ப்ராக்டிஸை வச்சுக்கணும். சில பேர் குர்ஆன்ல நிறைய 15-20 ஜுஸ் எல்லாம் மனப்பாடமாக்கி இடையில ஆஃப் பாயில் வந்திருப்பாங்க மதரசால இருந்து. வந்துட்டு என்ன நினைப்பாங்கடா, பிஸ்னஸ் பண்ணணும், தொழில் பண்ணணும், படிக்கணும், இங்கிலீஷ் கோர்ஸ் போகணும், அந்த டிகிரி எடுக்கணும், இந்த டிகிரி எடுக்கணும் தடுமாறுவாங்க. என்ன நடக்கும்? ஹிஃபுல்ல இருந்த குர்ஆன் வெளியே போயிட்டுரும், மனசுல நிற்காது. குர்ஆனை பொறுத்தளவுல அது ரொம்ப ரோசமானது. நாங்கள் குர்ஆனை எந்த அளவுக்கு பற்றி பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட உள்ளத்தோட வந்து அட்டிக்கொள்ளும். குர்ஆனை விட்டுட்டோம்னா அது வெரண்டோடி விடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்ததிக்குருல் குர்ஆனை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், அடிக்கடி ஓதுங்க, திக்ர் செய்யுங்க. திக்ர் செய்யுங்கன்னா குர்ஆன் திக்ர் செய்யறது இல்லை, குர்ஆனை அடிக்கடி ஓதி நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஃபலஹு அஸது தஃபஸ்ஸியன் மின் சுதூரிர் ரிஜாலி மினன் நஅமி பி உக்லிஹா, அது எந்த அளவுக்கு இருக்கும்னு சொன்னால், கட்டி வைக்கப்பட்ட ஒட்டகம் உட்பட கால்நடைகள் அதன் கயிற்றிலிருந்து தப்பி எப்படி வெருண்டு ஓடுமோ அதை விட வேகமாக ஹிஃபுல் செய்தவருடைய உள்ளத்திலிருந்து அதை நினைவுபடுத்தாவிட்டால் குர்ஆன் ஓடிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தியை முஸ்லிம்ல 1446வது செய்தியா பார்க்கிறோம். குர்ஆனை டச்சிலே வச்சுக்கணும். ஹிஃபுல் பண்ணா அந்த ஹிஃபுலை பாதுகாத்துக் கொள்ளணும். இல்லைனா குர்ஆன் போயிடும். மற்ற வேதங்களை போல வேதத்தை மனப்பாடமாக்குறதே ஒரு அதிசயம் தான். எல்லாரும் நிறைய ஒரு கட்டுரையை பாடமாக்குவான், ஒரு மணி தியாலத்துக்கு அதிகபட்சம் ஒரு ஸ்பீச்சை பாடமாக்குவான். 6000 சுத்தம் வசனங்களை மனசுல வச்சிருக்கிறான்டா, லேசிப்பட்ட விஷயமா? அது அல்லாஹ்வுடைய அற்புதம் இல்லையா? அப்ப அல்லாஹ் யாருக்காவது அருள் புரிஞ்சு தான் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். அப்ப அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்பில் இல்லாவிட்டால் போயிடும். ஹாஃபில் டே குர்ஆன் மனசுல இருந்து போயிடும் என்றாங்க. குர்ஆனை எட்டியும் பார்க்காதவனுக்கு குர்ஆன் தொடர்பில் இருக்குமா? ரோசமா இருக்குமா இல்லையா? குர்ஆனை எப்படி நாங்க கையாளுறோம் என்றதை வச்சு மறுமையில் குர்ஆன் நம்மளை கையாளும். குர்ஆன் நம்மளை கையாளக்கூடிய உண்டு, சின்னதா நினைச்சிடாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த குர்ஆன் என்பது மறுமையில் நமக்கு ஆதரவாகவோ எதிராகவோ வரும். இக்ரவுல் குர்ஆனை ஓதி வாருங்கள். ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஸஃபிஅன் லி அஸ்ஹாபிஹி, அது மறுமை நாளில் தனது தோழனுக்கு ஓதுபவன், தன்னுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பனுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும். இக்ரவு ஸஹ்ராவைனி பக்கரத வ சூரத் ஆல இம்ரான், குர்ஆன்ல இருக்கக்கூடிய அலங்காரமான 2 அத்தியாயங்களான பக்கராவையும் ஆல இம்ரானையும் ஓதி வாருங்கள். ஃபஇன்னஹுமா யாத்தியானி யௌமல் கியாமத்தி கஅன்னஹுமா கமாமத்தானி அவ் கஅன்னஹுமா கயாயத்தான், அது மறுமையிலே 2 மேகங்களை போன்று அல்லது அவ் கஅன்னஹுமா ஃபிர்கானி மின் தீரின் சவாஃபா துஹாஜானி, சிறகுகளை விரித்து வானத்திலே உயரத்தில் பறக்கக்கூடிய பறவைகளை போன்று குர்ஆனுடைய சூரத்துல் பக்கராவும் ஆல இம்ரானும் மறுமை நாளில் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இக்ரவு சூரத்துல் பக்கராவை ஓதி வாருங்கள். ஃபஇன்ன அஹதஹா பரக்கத்துன், சூரா பக்கராவை யார் ஓதுவீங்களோ அது உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்தும். சூரா பக்கரா பரக்கத்து. அதுக்காக
கடையில பஜார்ல காலையில சூரா பக்கரா ஓதி உஃபு என்று ஊதக்கூடாது. அவன் ஓதிக்கொள்ளணும். ஓதி அந்த பரக்கத்தை பெற்றுக்கொள்வதும் தருக்கஹா ஹஸ்ரா சூரா பக்கரா ஓதுறது யார் விட்டு விடுறாங்களோ அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும். வலா தஸ்ததிஉல் பத்லா இந்த சூரா பக்கராவை ஓதி வாரதுனால நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய வீணர்கள் இருப்பார்கள், பொறாமைக்காரர்கள் இருப்பார்கள், அநியாயக்காரர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய தீங்கு சூழ்ச்சிகள் நமக்கு செல்லுபடியாகாது, பலிக்காது. அவர்கள் செய்யக்கூடிய எதிர் விளைவுகள் நம்மளை ஒட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பரக்கத் வேணும் என்றா சூரா பக்கராவை ஓதிவாங்க. நீங்க குல் சூரா ஓதி கொண்டா பரக்கத் கிடைக்குமா? குர்ஆனை எதை ஓதினாலும் பரக்கத்து தான். ஆனா ரசூலா பிரத்யேகமா சொன்ன ஒரு சூரா இருக்கும் என்றால் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் வேண்டும் என்றால் அந்த அத்தியாயங்களை குறிப்பிட்டு ஓதி வர வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாங்க குர்ஆனோடு தொடர்பில் இருந்தவர்களாக ஆகுவோம். இல்லை என்று சொன்னா நாங்க அல்லாஹ்வுக்கு விசுவாசமான ஆக்களா மாற மாட்டோம். அல்லாஹ் நபிமார்களை எப்படி அனுப்புவாங்கன்ற ஒரு சமுதாயத்துக்கு போயிட்டு வேதத்தை சொல்லிக் கொடுங்க. அந்த சமுதாயத்திலிருந்து எதிர்பார்ப்பது வேதப்படி நடக்கிறது. அந்த ரெண்டு தான் ஒரு நபியுடைய தூதுத்துவத்தின் மிஷன். அந்த தூதவர்கள் அனுப்பப்படுற மிஷனின் நோக்கம், அந்த பணியின் நோக்கம். தூதர் குர்ஆன வேதத்தை கற்றுக் கொடுக்கணும், மக்கள் வேதப்படி நடக்கணும். தூதர் வேதத்துக்கு விளக்கம் கொடுப்பார், மக்கள் அந்த விளக்கத்தை எடுத்து வாழ்க்கையில அமுல்படுத்துவாங்க. இதுதான் இஸ்லாம் என்றதை விலகிக் கொள்வோம் என்று சொன்னா இஸ்லாத்தின் அடிப்படை அல் குர்ஆனில் இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்தவர்களாக குர்ஆன் அதிகமாக ஓதலும், அது ரமலான்ல மட்டும் இல்லாமல் ரமலான் அல்லாத காலங்களிலும் வாழ்நாளிலும் எது வந்தாலும் அடிப்படை என்ன தெரியுமா? உங்களோட வாழ்க்கையில என்ன வந்தாலும் குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது. உங்களோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா, குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது. இஸ்லாத்துல வழிகாட்டல் என்ன, இஸ்லாத்துல தீர்வு என்ன, குர்ஆன்ல தீர்வு என்ன, ஹதீஸ்ல தீர்வு என்ன. இப்படி தேடி 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 எல்லா விஷயத்துக்கும் குர்ஆனை முற்படுத்தி நபி வழியை முற்படுத்தி நீங்க வாழ்ந்து மரணிப்பீர்கள் என்று சொன்னா அதுதான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்துல பக்குவத்தை தான் அல்லாஹ் ரமலான் மாதத்தில் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பக்குவத்தை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்வதற்கு அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ்.